அப்போ முட்டைக்கோஸ் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற மாரி அப்போ வந்து ஒரு முடிவு வந்து பண்ணியிருக்காங்க. பட் அதற்கப்புறமா நடந்த ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உங்களுடைய தைராய்டு பாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நீங்க முட்டைக்கோஸ் சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1லேருந்து 1 1/2 கிலோ சமைக்காம வந்து நீங்க சாப்பிடணும். அப்படி வந்து தொடர்ந்து நீங்க 2 மாதம் வரைக்கும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் உங்க தைராய்டு வந்து பாதிக்கப்படும். உங்க தைராய்டால அயோடின வந்து எடுத்துக்க முடியாது. பட் சமைச்சா இந்த முட்டைக்கோஸ்ல வந்து மைரோசினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமோட ஆக்டிவிட்டி கம்மியாகுது. ஸோ, அதனால வந்து காய்ட்ரின் அப்படிங்கிற ஒரு என்சைம் கன்வர்ஷன் வந்து அதில சரியா நடக்கிறதில்ல. ஸோ, அப்போ சமைக்கப்பட்ட உணவ சமைக்கப்பட்ட ஒரு முட்டைக்கோஸோ, இல்ல வந்து காலிஃப்ளவரோ ஒரு 100 கிராம் அளவுக்கு நீங்க வாரத்துல 2 நாள் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே வந்து உருவாகாது. ஸோ இதுதான் அந்த ஆராய்ச்சி முடிவுகள்ல சொல்லியிருக்குது. அப்போ சொன்ன அதே விஷயத்த இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா இந்த முட்டைக்கோஸ்ல, அதேபோல ப்ரோக்கோலில இருக்கக்கூடிய சல்ஃபோரஃபைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து தைராய்டு கேன்சரே வராம தடுக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சமைக்கப்பட்ட முட்டைக்கோஸ் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். வாரத்துல 2 நாள், 3 நாள் வரைக்குமே நீங்க எடுத்துக்கலாம்.